வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம ஃப்ரைட் இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உங்கள்கிட்ட இட்லி மீதமாயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை செய்யலாம். இதை செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் தான் எடுக்கும். இந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது அப்படியே ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு எத்தனை இட்லி நீங்கள் மீதமாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. நான் வந்து இதுக்கு 5 இட்லி எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இதில் சின்ன சின்ன சைஸாக நம்ம கட் பண்ணிடலாம். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிடலாம். இதை வந்து நீங்கள் இந்த ஸ்டிக்கு மாதிரியும் நீங்கள் சின்ன சின்ன ஸ்லைசஸாகவும் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ என்ன சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நம்ம இட்லி மாவில் வந்து ஆல்ரெடி உப்புலாம் சேர்த்துருப்போம். அதனால் நம்ம வந்து உப்புலாம் எங்கேயும் சேர்க்க வேண்டிய தேவையில்லை. இப்போ மீதம் உள்ள எல்லா இட்லியுமே நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துடலாம். கடாய் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த இட்லியை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம இட்லி ஸ்லைசஸை சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிடலாம். லேசாக செவக்கட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இது அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இல்லைனா நீங்கள் சாஸ் வச்சு கூட சாப்பிடலாம். இட்லி வந்து நம்ம இப்போ காலையில் செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா நைட்டுக்குள்ளே வந்து ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இது வந்து குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணலாம். அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகும். இப்போ நமக்கு எல்லா சைடுமே செவந்துடுச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்துடலாம். மீதம் உள்ள அந்த இட்லி பீசஸையும் நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ நமக்கு ஃப்ரைட் இட்லி ரெடி. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காம சொல்லுங்கள்.